Hi all, welcome to my YouTube page Ashoka's Chemistry. இந்த வீடியோவில் எதை பற்றிய தகவலை டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, போஸ்டல், ஃபாரஸ்ட் போன்ற தேர்வுக்கு தயாராகக்கூடிய நபர்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் பகுதியில் கிளாஸ் 10ஆம் வகுப்பில் உள்ள பாடப்பகுதிக்கான பொது அறிவியல் அந்த வினாக்கள் மற்றும் விடைகளுக்கு உண்டான விளக்கங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லெசன் யார் அப்படின்னு கேட்டால் வேதி வினைகளினுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன, அதனுடைய வகைகள் யார் யார் இருக்காங்க, அந்த கேள்விகள் அதுக்கு உண்டான விளக்கங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். நமக்கு H2 கேஸு, Cl2 கேஸு கிவ்ஸ் ஏரோ மார்க்கு நமக்கு 2 times HCl என்பது சிதைவுறுதல் வினை, சேர்க்கை வினை, இடப்பெயர்ச்சி வினை, இரட்டை இடப்பெயர்ச்சி வினை கொடுத்துருக்காங்க. H2Cl2 இங்கே வந்து 9 கிடையாது சார், Cl2 கேஸு 2 times HCl gives டீகம்போசிஷன் ரியாக்ஷன், காம்பினேஷன் ரியாக்ஷன், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்து ஒரு A, இது வந்து B, ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்மேஷன் ஆகிருக்காங்க, AB. இது மாதிரி உருவாகியிருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்னா காம்பினேஷன் ரியாக்ஷன், சேர்க்கை வினைகள் அப்படின்னு பேர் சொல்கிறோம். AB gives AB அப்படின்றது A + B அப்படின்றது சேர்ந்து நமக்கு AB அப்படின்றது உருவாகிருக்காங்க. இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், சேர்க்கை வினை அப்படின்ற பேரை கொடுக்குறோம். இது எல்லாமே பாருங்கள் ரியாக்டன்ட், வினைப்படு பொருட்களும் கேஸு, விளைபொருளும் கேஸு. இது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லணும்னாக்கா ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பேரும் சொல்லலாம். ஹோமோஜீனியஸ் தமிழ் வந்து ஒருபடித்தான வினை, இந்த பெயரையும் நம்ம பயன்படுத்தலாம். கொஸ்டின் நம்பர் 2க்கு போவோம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். போட்டோலைசிஸ் இஸ் எ decomposition reactions caused by option A heat, electricity, light, எந்திர ஆற்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒளிச்சிதைவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, போட்டோலைசிஸ். ஸோ இங்கே வந்துருச்சு நமக்கு போட்டோ அப்படின்னாக்கல என்ன மீனிங்னாக்கல லைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒளி மூலமாக சிதைவடைந்தால் அதுக்கு போட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெப்பத்தின் மூலமாக சிதைவடைந்தால் அதுக்கு தெர்மோலைசிஸ் அப்படின்னு பேர் சொல்கிறோம். வெப்பத்தின் மூலமாக சிதைந்தால் வெப்பச்சிதைவு, தமிழ் வந்து வெப்பச்சிதைவு. வெப்பச்சிதைவு எலக்ட்ரிசிட்டினால் நடந்ததுன்னா அதுக்கு என்ன பேர் சொன்னால் எலக்ட்ரோலைசிஸ். நமக்கு மின்னார் சிதைவு அப்படின்னு பேர் சொல்கிறோம், அல்லது மின்னார் பகுப்பு அப்படின்ற பேரை வந்து பயன்படுத்துகிறோம். கொஸ்டின் நம்பர் 3க்கு போவோம். பாருங்கள், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையே ஆன ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது. கார்பன் அப்படின்றது ஆக்சிஜனுடன் சேர்ந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது உருவாகியிருக்காங்க. இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் 1 பாருங்கள் சேர்க்கை வினை, 2வது வந்து எரிதல் வினை, 3வது சிதைவுறுதல், 4வது வந்து மீளா வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கிவன் ஆப்ஷன்ஸில் யார் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். A reaction between carbon and oxygen represented by C plus O2 gives CO2 plus யாரை எமிட் பண்ணியிருக்காங்க, ஹீட்டை எமிட் பண்ணியிருக்காங்க. In this reactions, in which type of above reactions can be classified? Combination reaction, combustion reaction, decomposition reaction, irreversible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து A, இது வந்து B, ரெண்டும் சேர்ந்து AB அப்படின்றது மட்டும் உருவாகிருக்கு. அதனால் இது சேர்க்கை வினை அப்படின்றதுக்கு சரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேர்க்கை வினை அப்படின்றது சரி. 2வது, இந்த குறிப்பிட்ட வினையில் கார்பன் அப்படின்றது எரியுது, ஆக்சிஜன் நமக்கு தெரியும் எரிதலுக்கு தேவை, அதனால் இது வந்து எரிதல் வகையான வினை அப்படின்னு சொல்லலாம், கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 3வது சிதைவுறுதல் வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டீகம்போசிஷன் அப்படின்னா நமக்கு AB அப்படின்றது யாராக மாறி இருக்கணும், A + B அப்படின்றதா மாறி இருக்கணும். ஆனால் நமக்கு பாருங்கள் ஏவும் பியும் சேர்ந்து ABன்னு தான் உருவாயிருக்கு, அதனால் சிதைவுறுதல் வினை அப்படின்றது தவறு. அடுத்தது மீளா வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏரோ மார்க் பாருங்கள், ஏபி ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு
ஏபி அப்படின்னு உருவாயிருக்கு. இது திரும்ப ரிவர்சபிள் பின்னோக்கு வினை வந்து கிடையாது, முன்னோக்கு வினை மட்டும்தான் இருக்கிறதுனால இது வந்து மீளா வினை அப்படின்றதும் சரி. இன்னும் ஒரு ஆப்ஷன்ஸு கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே கிவன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து கரெக்ட். அதுக்கு நமக்கு ஆப்ஷன் டி வந்து சரி. சில நேரங்களில் பாருங்கள் ஹீட்டை எமிட் பண்ணுறதுனால இந்த வகை வினைக்கு என்ன பேரும் சொல்லணும்னாக்கா எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக் தமிழில் வந்து இந்த வினை வந்து வெப்பத்தை வெளியிடுறதுனால வெப்ப உமிழ் வினை அப்படின்ற பெயரும் வகை கொடுக்கலாம். வெப்ப உமிழ் வினை என்ற பெயரும் கொடுக்கலாம், அதுவும் சரிதான். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். நமக்கு சோடியம் சல்ஃபேட்டு ப்ளஸ் பேரியம் குளோரைடு ரெண்டுமே பாருங்கள் அக்குவஸ். அக்குவஸ்னால் நீர்த்த நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். பேரியம் சல்ஃபேட்டு ஏரோ மார்க்கு பாருங்கள் டவுன்வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு சோடியம் குளோரைடு அப்படின்றது உருவாயிருக்கு என்ற வேதி சமன்பாடு பின்வரும் நூற்றுள் எவ்வகை வினையை வந்து குறிக்கின்றாங்க? நடுநிலை ஆக்கல் வினையா, எரிதல் வினையா, வீழ்படிவாதலா, ஒற்றை இடப்பெயர்ச்சியா? இந்த chemical reaction sodium sulfate plus barium chloride gives barium sulfate and sodium chloride represented which of the following type of reaction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நமக்கு இந்த ஏரோ மார்க் வந்தது அப்படின்னாக்களே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரோ மார்க் வந்ததுன்னா அது பிரிசிபிட்டேட்டு படிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம், வீழ்படிவாதல். ஸோ கிவன் ஆப்ஷன் ஆப்ஷன் சி நமக்கு வீழ்படிவாதல் வினை அப்படின்றது சரியான விடை. நியூட்ரலைசேஷன் அப்படின்ற ரியாக்ஷனை எப்போ சார் கொடுக்கணும்னா கிவன் ஆப்ஷன்ஸில் ஒரு ஆசிட் இருக்கணும் ப்ளஸ் ஒரு பேஸ் இருக்கணும். ஒரு ஆசிட்டு பேஸ் அமிலமும் காரமும் சேர்ந்ததுன்னா அமிலம் இது கூட யாருக்கு சேர்க்கணும்னா ஒரு காரத்தை சேர்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு நியூட்ரலைசேஷன் சொல்லலாம். கம்பஷன் எரிதல் அப்படின்னா கம்பல்சரி யார் இருக்கணும், ஆக்சிஜனை வந்து சேர்க்கப்பட்டிருக்கணும். யார் கூடன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் கூட, அதனால் இதை கொடுத்துருக்கணும். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு ஏதாவது இடப்பெயர்ச்சிகள் நடந்திருக்கணும், பட் கிவன் ஆப்ஷன்ஸில் கிடையாது. அதனால் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். வேதி சமநிலை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எவை வந்து சரியானவை? இது வந்து இயங்கத்தன்மை உடையவை. சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளினுடைய வேகம், வினை வேகம் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவது இல்லை. வினைப்படு பொருள் மற்றும் வினை விளை பொருட்களினுடைய செறிவு வேறுபடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Which of the following statements are correct about the chemical equilibrium? Option A, it is a dynamic in nature. Option B வந்து நமக்கு the rate of the forward and backward reactions equal at equilibrium. Option 3 பாருங்க irreversible reaction do not attain chemical equilibrium. அடுத்து 4th point the concentration of the reactant and product may be different அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5வதுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு டைனமிக் ஈக்லிபிரியம் இயங்கத்தன்மை உடையது அப்படின்றது சரி. பாருங்கள் இப்படி எழுதுவோம், ஏரோ மார்க் எழுதுகிறப்ப ஃபார்வேர்டு, இது வந்து பேக்வேர்டு. இது வந்து தமிழில் முன்னோக்கு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரோ மார்க்குக்கு வந்து பின்னோக்கு வினை ரெண்டுமே காணப்படாதனால டைனமிக் ஈக்லிபிரியம். செகண்ட் ரேட் ஆஃப் தி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்டு பேக்வேர்ட் ரியாக்ஷன் என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவல் அட் ஈக்குவல். இது மாதிரி சமநிலையில் இருக்கும்பொழுது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும், இதுவும் சரி தான் நமக்கு. 3வது இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் டு நாட் அட்டைன் ஈக்லிபிரியம், இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். எப்படி இர்ரிவர்சபிள்னால் இது ஒரே சைடு ஏரோ மார்க் இருக்கும், இது வந்து திரும்ப கெமிக்கல் ஈக்லிபிரியத்தை அட்டைன் ஆகாது. ஆப்ஷன் 4 பாருங்கள் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் மே டிஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போ இது மாதிரி ஈக்லிபிரியத்தில் இருக்கோ, ஈக்லிபிரியத்தில் இருக்கிறப்ப ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு எப்படி இருப்பாங்கன்னாக்கா சேமாக தான் இருப்பாங்க. ஸோ சேமாக தான் இருப்பாங்க. அதனால் எது சரியானதுன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஸ்டேட்மெண்ட்டு சரி. அதனால் கிவன் ஆப்ஷன்ஸில் நமக்கு ஏ வந்து கரெக்டு. ஏன் ஆப்ஷன் டி வந்து இந்த 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஏன்னா வேறுபடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6க்கு போவோம். பாருங்கள் எக்ஸ் அப்படின்றது யார் கூட ரியாக்ட் ஆகிருக்குன்னா HCl கூட சேர்ந்துருக்காங்க. இங்கேருந்து Cl வந்து எக்ஸு கூட டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் கேஸாக வெளியே வந்திருக்கு என்ற ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் எக்ஸ் அப்படின்றது பின்வரவற்றுள் எதை குறிக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் அப்படின்றது பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜிங்காக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், மெர்க்குரியாக இருக்கலாம். சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸ்.
அப்படின்னு சொல்லுவோம். ரியாக்டிவிட்டி சீரீஸ் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். பொதுவாக இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை அக்வஸ் கண்டிஷனில், அதாவது நீர்த்த நிலையில் அதிகமாக வேதி வினை புரியும் தன்மை கொண்ட தனிமங்களுடன் ஈஸியாக ரியாக்ட் ஆகும். இங்கே இருக்கிறதுல யார் ஈஸியாக கெமிக்கலி ரியாக்டிவ் பிஹேவியர் அப்படின்னா நமக்கு ஜிங்க் அப்படின்றது கெமிக்கலி ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். மெக்னீஷியம் அப்படின்றது ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். நமக்கு சில்வர் காப்பரை பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவிட்டி சீரீஸில் ரொம்ப வேதி வினை புரியக்கூடிய திறன் வந்து ரொம்ப குறைவாக காணப்படும். அதனால் 1 and 4 அப்படின்றது ஆப்ஷன் டி, இது வந்து நமக்கு கரெக்டு. காப்பர் சில்வர் இவங்களுடைய ரியாக்டிவிட்டி வந்து லோ ரியாக்டிவிட்டி, அதனால் அக்வஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட அது வேதி வினை புரியாது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். பின்வருவனற்றுள் எது தனிமம் ப்ளஸ் தனிமம் ரெண்டும் சேர்ந்து யாரை உருவாக்குறாங்க? சேர்மம் வகை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் is not an element plus element gives a compound type chemical reaction. இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ கார்பன் மட்டும் இருக்குது, அதனால் இது வந்து ஒரு எலமெண்ட். ஆக்சிஜன் மட்டும் இருக்குது, அது ஒரு எலமெண்ட். யார் உருவாயிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு. கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாயிருக்கிறது நமக்கு ஒரு காம்பவுண்டு. ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டு. செகண்டு பாருங்கள், வெறும் பொட்டாசியம் இருக்குது, இது எலமெண்ட். புரோமியம் என்றது எலமெண்ட். இவங்க சேர்ந்து நமக்கு பொட்டாசியம் புரோமைடு காம்பவுண்டு, இது கரெக்டு. தேர்டு பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருக்காங்க, CO. கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது எலமெண்ட்டு கிடையாது, இது வந்து ஒரு காம்பவுண்டு, சேர்மம். சேர்மம் தனிமம், இது மட்டும் யாருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா சேர்மம். இங்கே எழுதுகிறேன், சேர்மம் ப்ளஸ்ஸு ஆக்சிஜன்ன்றது தனிமம். நம்ம இங்கிலீஷில் எழுதும்பொழுது இது வந்து ஒரு காம்பவுண்ட் எலமெண்ட். இது வந்து காம்பவுண்டு. ஸோ இந்த டைப் ரியாக்ஷன் காம்பவுண்டு ப்ளஸ் எலமெண்ட் டைப்பில் வரும். ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது எலமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியானது இது வந்து ராங்கு. ஆப்ஷன் சி வந்து ராங்கு. இங்கே பாருங்கள், அயன்ன்றது எலமெண்ட்டு, ஆக்சிஜன்ன்றது எலமெண்ட்டு, நமக்கு அயன் ஆக்சைடுன்றது காம்பவுண்ட். அதனால் நாட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எது நாட் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆப்ஷன் சி வந்து தவறு. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். பின்வருவனற்றுள் எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கும்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வீழ்படிவாதல் பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னாக்களே நமக்கு ப்ராடக்ட் சைடு அக்குவஸ் அப்படின்றது வரணும். ப்ராடக்ட் சைடு அக்குவஸ் அப்படின்றது இருக்கணும். ரியாக்டன்ட் சைடும் நமக்கு யார் இருக்கணும்னா அக்குவஸ் அப்படின்றது இருக்கணும். இப்போ ரெண்டு இடத்துல பாருங்கள், எங்கே நமக்கு அக்குவஸ் சேர்ந்து, அதாவது நீர்த்த நிறையில் சேர்ந்து நமக்கு precipitate அப்படின்றது ஃபார்மேஷன் ஆகும். given ஆப்ஷன் பாருங்கள், இது வந்து சாலிடு, இங்கேயும் சாலிடு. இது வந்து நமக்கு யார் கிடையாது, precipitation ரியாக்ஷன்ஸு கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், இங்கே சாலிடு, இது அக்குவஸ், அதனால் இது சாலிடு அக்குவஸ், இதுவும் வந்து நமக்கு யார் கிடையாதுன்னா precipitation கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்கள், அக்குவஸ் ரெண்டுமே ரியாக்டன்ட்டில் அக்குவஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுதான் யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு precipitation வீழ்படிவாதல் வினையாக இருக்கும். இது யாராக மாறி இருக்கும் பாருங்கள், ப்ராடக்ட் சைடு ஒன்று வீழ்படிவாக மாறி இருக்கு, இன்னொன்று வீழ்படிவாக இருக்கலாம், இல்லை வீழ்படி இல்லாமல் அது சாலிடாக இருந்தாலும் தவறு கிடையாது. ஆனால் பட் ரியாக்டன்ட் வினை படுபொருட்களில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இரண்டும் எந்த நிலையில் காணப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டால் நீர்த்த நிலையில் காணப்பட வேண்டும். ஆப்ஷன் டி பாருங்கள், நமக்கு ஒன்று அக்வஸ் இன்னொன்று சாலிடு கொடுத்துருக்காங்க, அதனால் இது நமக்கு கிடையாது அப்படின்னா பார்த்துக்கேன். கொஸ்டின் நம்பர் 9. ஒரு கரைசலினுடைய pH மதிப்பு 3 எனில் அதனுடைய OH ஹைட்ராக்சைடினுடைய செறிவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. The pH of the solution வந்து 3, its hydroxide concentration வந்து is அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக pH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா 14 அப்படின்னு சொல்லுவோம். 14 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், pH ஆஃப் தி சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. pH எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3. நமக்கு யார் கேட்குறாங்க POH. ஜென்ரலாக POH இஸ் ஈக்குவல் டு நமக்கு 14. இந்த pH ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் pHஆக மாறும், ப்ளஸ்ன்றது மைனஸாக மாறும். ஸோ POH இஸ் ஈக்குவல் டு இப்போ 14 - 3 அப்ளை பண்ணுங்கள். நமக்கு POH எவ்வளோ கிடைக்கிறாங்க
11 அப்படின்றது கிடைக்குது. இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளோ இருக்கணும்? 11 அப்படின்றது இருக்கணும். POH உடைய கான்சன்ட்ரேஷன் செறிவு 11ன்னு இருக்கணும். இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் பாருங்கள், கான்சன்ட்ரேஷனை எழுதுகிறப்ப எப்போவுமே 10 பவருக்கு எழுதணும். 10 பவருக்கு எழுதணும். ஸோ 10 பவரில் யார் வந்து நமக்கு 11 இருக்காங்கன்னா இந்த ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. பாருங்கள், 1 × 10 பவர் -11 இதுதான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி வந்து நமக்கு கரெக்டு. பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 10 பாருங்கள். தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட்டு கட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தீவிரமாக வினைபுரிகிறது. காரணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகமான புறப்பரப்பளவு, அதிக அழுத்தம், அதிக செறிவு, அதிக வெப்பநிலைன்னு கொடுத்துருக்காங்க. பவுடர்டு கால்சியம் கார்பனேட்டு ரியாக்ட் மோர் ரேப்பிட்லி தென் ஃப்ளாக்கி கால்சியம் கார்பனேட் பிகாஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சரு சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக காணப்படக்கூடிய எது அப்படின்னு கேட்டால் தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட். அதனால் ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு வேகமாக நடக்கும். இது கேள்வி இப்போ லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 1ல் இதே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இதே கேள்வி அப்படின்னா அவங்க கேள்வி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஹேபர் ப்ராசஸில் யாரை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேள்வி கேட்டுருந்தாங்க. யாரை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சரு இதே மாதிரி பவுடர்ட் அயன் இரும்பை வந்து கேட்டலிஸ்ட்டாக பயன்படுது. இந்த பவுடர்டுனாக்கல பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த தூளாக்கப்பட்ட அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால் பொதுவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு கேட்டலிஸ்ட்டில் ஒரு ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் பண்ணும் பொழுது நமக்கு இந்த சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கல இது மாதிரி கட்டியாக யூஸ் பண்ணாமல் பவுடர் ஃபார்முக்கு மாற்றி பயன்படுத்துவாங்க. கொஷின் நம்பர் 11 பாருங்கள். அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையே ஆன வினை டேஸ் என்று அழைக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு ஆசிட் ப்ளஸ் பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். தமிழ் வந்து நடுநிலை ஆக்கல் வினை. அப்படின்னு பேர் சொல்கிறோம். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினை புரியும் பொழுது டேஸ் வாயு வெளியேறுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when lithium metal is placed in hydrochloric acid dash gas is evolved. ஜென்ரலாக நீங்கள் பார்த்து வச்சுக்க வேண்டிய டேர்ம் இதுதான். எனி மெட்டல், பொதுவாக எந்த உலோகமாக இருந்தாலும் அந்த உலோகன்றது ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக வேதி வினை புரியும் தன்மை கொண்ட ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு குரூப், செகண்ட் குரூப், அல்கலி எர்த் மெட்டல். அந்த மெட்டல்ஸ் வந்து ஒரு ஆசிட்டு கூட ரியாக்ட் ஆகும் பொழுது நமக்கு யார் கிடைப்பாங்கனாக்கா சால்ட்டு, உப்பு அப்படின்றது கிடைக்கும். கூடவே என்ன கேஸ் வெளியே போவோம்னா ஹைட்ரஜன் அப்படின்ற கேஸ் வெளியே போகும். ஸோ இதுக்கு நமக்கு சரியான ஆன்சர் வந்து எந்த கேஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படின்ற கேஸ் வந்து வெளியேறுவாங்க. வெளியே போவாங்க. ஸோ இந்த வெளிவரக்கூடியது ஹைட்ரஜன் கேஸு தானா சார்? எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் வாயு பக்கத்தில் நம்ம யாரை கொண்டு போகும் பொழுதுன்னா ஒரு தீச்சுடரை கொண்டு போகும் பொழுது நமக்கு பாப் அப்படின்ற ஒரு சத்தத்தோட எரியும் தன்மை உடையது. எரியும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க சார், உருகுதல் அப்படின்றது ஒரு இயற்பியல் நிகழ்வு, வேதி நிகழ்வு கிடையாது. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் பிஹேவியர், இயற்பியல் நிகழ்வு. இந்த இயற்பியல் நிகழ்வுல நடக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம். தமிழ் வந்து இயல்பு சமநிலை அப்படின்னு பேர் சொல்கிறோம். இன்கேஸ் இதே வந்து நமக்கு வேதி நிகழ்வு நடந்திருந்தால் அங்கே வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம்னு சொல்லியிருக்கிறான். இங்கே நடந்தது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதனால் இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஒரு பழச்சாறினுடைய pH மதிப்பு 5.6. இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது அதன் pH மதிப்பு என்னவா மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகமாகுது குறையுதுன்னு இருக்காங்க. இஃப் த pH ஆஃப் தி ஃப்ரூட் ஜூஸ் வந்து 5.6, if you had slaked lime
to this juice its pH. ஜென்ரலாக பார்த்துக்கங்க, நமக்கு pH ஸ்கேல் வந்து எங்கே இருந்து அப்படின்னா 0லிருந்து 14 வரைக்கும் இருக்குது. 0லிருந்து 14, நமக்கு இங்கே வந்து 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலோ 0 to 7 வந்து இது ஆசிட்டாக இருக்கும். இது கூட இந்த பக்கம் 7 to 14 வந்து யாராக இருப்பாங்கன்னா பேஸாக இருப்பாங்க, காரமாக இருக்கும், பேசிக் பிஹேவியர். இப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.6 இருக்குது, 5.6. 5.6 அப்படின்னா இந்த சொல்யூஷன்ஸ் யாராக இருக்கும், ஆசிட்டாக இருக்கும். இப்போ ஆசிட்டு கூட நம்ம யாரை சேர்த்துறோம் பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது யாருன்னா பேஸ் சேர்த்துறோம். பேஸை சேர்த்துறப்ப pH 5.6லேருந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், ஒரு ஆசிட்டு ப்ளஸ் ஒரு பேஸு சேரும் பொழுது என்ன நடக்கும்னா நியூட்ரலைசேஷன், நடுநிலையாக்கல் அப்படின்றது நடக்கும். நமக்கு நியூட்ரலைசேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ pH வேல்யூ நியர்பை நமக்கு 7க்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா pH வேல்யூ என்ன ஆகுறாங்க, நமக்கு இன்க்ரீசஸ். pH மதிப்பு என்ன ஆகுறாங்க, நமக்கு அதிகரிக்கிறாங்க. ஏன்னா நடுநிலையாக்கல் அப்படின்ற வினைக்கு வரதுனால pH மதிப்பு அதிகமாகிறது. ஸோ சரியான ஆன்சர் இன்க்ரீசஸ் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நீரினுடைய அயனி பெருக்கத்தினுடைய மதிப்பு. இது பொதுவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்லலாம் இந்த கேள்வி அப்படியே நேரடியாகவே கேள்வி கேட்டுடுறாங்க. நீர் அப்படின்றதனுடைய பெருக்கு தொகை, நமக்கு வாட்டர் H2O அப்படின்றது டிசோசியேஷன் நடக்கும் பொழுது யார் இருப்பாங்கன்னா H ப்ளஸ் OH மைனஸ் அப்படின்றது இருப்பாங்க. எத்தனை H ப்ளஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக யார் இருப்பாங்கன்னா OH மைனஸ் அப்படின்றது இருப்பாங்க. H ப்ளஸ் OH மைனஸ் ரெண்டுத்தினுடைய எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கும். நமக்கு H ப்ளஸுக்கு உண்டான வேல்யூ 1 × 10⁻⁻7 அப்படின்னு சொல்லுவோம். இதுவே OHக்கும் நமக்கு எவ்வளோ தான் இருப்பாங்க, அதே வேல்யூ தான் இருக்காங்க. அதனால் இதனுடைய வேல்யூ என்ன பண்ணுவோம்னாக்கா ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 × 10⁻⁻14 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நீரினுடைய அயனி பெருக்கத்தின் மதிப்பு 1 × 10⁻⁻14. நமக்கு மோல் ஸ்கொயர் லிட்டர் ஸ்கொயர், மோல்ஸ் லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, மனித ரத்தத்தினுடைய பொதுவான pH மதிப்பு எவ்வளோ அப்படின்னு இருக்காங்க. 7.4. ஹியூமன் பீயிங்குடைய pH மதிப்பு 7.4. பொதுவாக சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளோ சொல்லுவாங்கன்னா 7.3 to 7.5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆவரேஜ் எடுக்கிறப்ப 7.4 அப்படின்றது சரியானது. இந்த மனிதனுடைய pH மதிப்பு மாறாமல் இருக்கணும். மாறாமல் இருக்கணும்னா அந்த pHஐ வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று தேவைப்படுது. அந்த சொல்யூஷனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னாக்கா பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரீசெண்டாக நடந்த ஜியாலஜிஸ்ட், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஜியாலஜிஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் இந்த கேள்வியை கேட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால், மனிதனுடைய pH மதிப்பு மாறாமல் இருப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கரைசலினுடைய பெயர் என்ன அப்படின்ட்டு தமிழில் வந்து தாங்கல் கரைசல் அப்படின்ற பேரை பயன்படுத்துவோம். தமிழ் வந்து தாங்கல் கரைசல் அப்படின்ற பெயரை வந்து பயன்படுத்துவோம். இங்கிலீஷில் வந்து என்ன பேர் சொல்கிறோன்னு கேட்டால் பஃபர் சொல்யூஷன் அப்படின்ற பேரை வந்து பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, மின்னார் பகுப்பு என்பது டேஸ் வகை வினையாகும். எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்றது டேஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்றது இல்லைனா மின்னார் பகுப்புன்றது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சார். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தமிழ் வந்து வெப்ப சிதைவு வினை. நமக்கு மின்னார் பகுத்தலால் நடக்கிறது வந்து சிதைவு வினைக்கு எடுத்துக்காட்டு. அது இங்கே மின்சாரம் பாய்த்து இது சிதைகிறதுனால நமக்கு எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் வந்து மின்னார் சிதைவு வினைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளை பொருட்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தொகுப்பு வினை, த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இன் த சிந்தசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1ன்றது சரியானது. எப்படி, ஒரு ஏன்ற ஒரு பொருள் இருக்குது, அது கூட நான் பின்ற ஒரு பொருளை சேர்த்துறேன். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஏ பி, இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஏன்றது எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், நான் ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு கேஸாக எடுத்துக்கிறேன். ஏன்றது ஹைட்ரஜன் அப்படின்ற கேஸாக எடுத்துக்கிறேன். பி அப்படின்றத நான் குளோரின் கேஸாக எடுத்துக்கிறேன். Cl2 எடுத்துக்கும் பொழுது நமக்கு யார் உருவாகிறாங்கன்னா HCl அப்படின்ற கேஸு ஒன்று தான் உருவாகிருக்காங்க. இது மாதிரி இருந்தால் அதுக்கு 1 அப்படின்றது சரியானது. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், வேதி எரிமலை என்பது டேஸ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும். வேதி எரிமலை கெமிக்கல் வால்கனோ அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டீகம்போசிஷன்
குறிப்பாக இது நடக்கிறதுக்கு ஹீட்டு தேவைப்படுறதுனால அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா தெர்மல் டீகம்போசிஷன், தமிழ் வந்து வெப்பச்சிதைவு. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் யாருன்னா இந்த கெமிக்கல் வால்கனோவா யாரை பயன்படுத்துகிறாங்க, வேதி எரிமலையாக யாரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க. வேதி எரிமலைக்கு பயன்படுத்துறது அம்மோனியம் டைக்ரோமேட்டை பயன்படுத்துவாங்க. அம்மோனியம் NH4 twice Cr2O7 அம்மோனியம் டைக்ரோமேட். இது அம்மோனியம் டைக்ரோமேட்டை வந்து பயன்படுத்துவாங்க. வேதி எரிமலை என்பது வெப்ப சிதைவு வகை வினைக்கு உதாரணம். வெப்ப சிதைவு வகை வினைக்கு உதாரணம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஹைட்ரஜன் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி டேஷ் எனப்படும். நமக்கு the ion formed by dissolution of H+ in water is called ஹைட்ரோனியம் அயான் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். பாருங்க, வாட்டர் H2O இருக்கு. இந்த ஆக்சிஜனுக்கு மேலே யார் இருப்பாங்கன்னா லோன் பேர்ஸ் இருப்பாங்க. நமக்கு H+ன்றது யாருன்னா புரோட்டான். இந்த புரோட்டான் கிட்ட எலக்ட்ரான்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நமக்கு இங்கிறது ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் இங்கே டொனேட் பண்ணிட்டு நமக்கு யார் ஃபார்மேஷன் ஆகும்னா H2ன்றது H3 ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்ததுனால என்னவா மாறுனா ப்ளஸ். இந்த அயனிக்கு என்ன பேர் சொல்கிறோம்னா ஹைட்ரோனியம் அயனி அப்படின்னு பேர் சொல்கிறோம். ஹைட்ரோனியம் அயனி அப்படின்னு பேர் கொடுக்குறோம் சார். ஹைட்ரோனியம் அயனின்னு பேர் கொடுக்குறோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது ஒரு காரம், இது ஒரு அமிலம். ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன உருவாயிருக்காங்கன்னா உப்பு ப்ளஸ் நீர் அப்படின்றது உருவாயிருக்கு. இது வந்து எந்த வகையான வினை? ஸோ இது நீங்கள் சொல்லிடலாம், அமிலம் காரம் அப்படின்னாக்கல நமக்கு என்ன, அது உப்பு நீர் கிடைச்சிருந்தா அது வந்து நடுநிலை ஆக்கல் வினை. ஸோ இது ABCD. இது யாருக்கு எக்ஸாம்பிள்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நடுநிலை ஆக்கல் வினைக்கு உதாரணம். ரெண்டாவது பாருங்க, ஜிங்க்கு காப்பர் சல்ஃபேட்டு கூட சேர்ந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறி இருக்கு, காப்பராக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சல்ஃபேட் அயான் ஜிங்க்குக்கு என்ன இருக்குது, இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. காப்பர் ஒரே ஒரு இடப்பெயர்ச்சி மட்டும் நடந்திருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா ஒற்றை இடப்பெயர்ச்சி. ஸோ ரெண்டாவதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பேர் சொல்கிறோம்னாக்கல சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பேர் சொல்கிறோம். மூன்றாவது பாருங்க, ஜிங்க் கார்பனேட்டு. இது வந்து AB அப்படின்றதா இருக்கு. யார மாதிரி இருக்கு, ஜிங்காகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும். இது வந்து A, இது வந்து B, ரெண்டா பிரிஞ்சு இருக்கு. இது மாதிரி பிரிஞ்சு அதுக்கு என்ன பேர் சொல்றோம்னாக்க நமக்கு தெர்மல் டீகம்போசிஷன். பாருங்க, வெப்பத்தினால இது வந்து பிரிஞ்சதுனால இதுக்கு தெர்மல் வெப்பச்சிதைவு. நமக்கு மூன்றாவதுக்கு ஆப்ஷன் D. நான்காவது பாருங்க, மீத்தேன். இது வந்து ஹைட்ரோ கார்பன், ஈத்தேன். இது வந்து ஈத்தேனை ஆக்சிஜன் சேர்த்து பர்ன் பண்ணுறோம். நமக்கு ஹைட்ரோ கார்பனை ஆக்சிஜன் கூட சேர்த்து பர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஹீட்ன்றது கிடைக்கும். இதுக்கு கம்பஷன். ஆக்சிஜன் என்றது தேவைப்படுறதுனால அதுக்கு எரிதல் அப்படின்ற பேர் சொல்கிறோம். ஸோ நாலாவதுக்கு எரிதல் வகையான வினை, கம்பஷன் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு உண்டான மேட்ச். நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகணும். பாருங்க, சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் வினை புரிந்த ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்ய வல்லது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், ஜென்ரலாக ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ், அதிகமாக வினைபுரியும் தன்மை கொண்ட உலோகங்கள் ஏதாவது ஒரு அமிலத்து கூட, இங்கே நைட்ரிக் இனி கொடுத்துருக்காங்க, எந்த அமிலமாக இருந்தாலும் வினை புரிந்த ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்ய வல்லது. அது வந்து சரிதான். ஆனால் இந்த இடத்துல என்ன உலோகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சில்வர் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் சில்வர் வந்து ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இந்த இடம் வந்து ஃபால்ஸ். ஹைட்ரஜன் வாயு வந்து வெளியிடாது. சில்வர் நைட்ரிக் அமிலத்தோட வேதி வினை புரியாது. கொஸ்டின் நம்பர் 2க்கு வருவோம். SO3 CO2 NO2 போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழைநீரினுடைய pH 7ஐ விட குறைவாக இருக்கும். The pH of rainwater containing dissolved gases like SO3 CO2 NO2 will be less than 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு, இது வந்து சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரி. இந்த pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருந்ததுன்னா அந்த மலைக்கு என்ன பேர் சொல்கிறோம்னா ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின், அமில மலை, அமில மலை அப்படின்னு பேர் சொல்கிறோம். இந்த அமில மலையில் உள்ள வாயுக்கள் யார் அப்படின்றது ஒரு கொஷின் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. பாருங்கள், SO3 CO2 NO2. சில நேரங்களில் SO3க்கு பதிலாக SO2 கொடுப்பாங்க. இதுவும் கரெக்டு தான்.
SO2 கொடுத்தாலும் கரெக்டு தான். இந்த அமிலமலைக்கு காரணமான மாசுபாடு யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சில டைமில். நமக்கு ஏர் பொல்யூஷன் தான் ரீசன். ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாட்டு தான் மிக மிக முக்கியமான காரணம் அமிலமலைக்கு. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஒரு மீள் வினையின் சமநிலையில் விளை பொருட்கள் வினை விளை மற்றும் வினைப்படு பொருட்களின் செறிவு சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீள் வினையில் வினைப்படு விளை பொருட்களினுடைய ஈக்லிபிரியம் வந்து சமமாக இருக்கும். அடுத்த ஈக்லிபிரியம், த ரிவர்சபிள் ரியாக்ஷன், the concentration of the reactant and concentration of the product will be equalனு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தவறு. நமக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா எந்த பொருள் இருக்குது, யாராக மாறி இருக்காங்க அப்படின்றது எதை பொறுத்து நடக்கும்னாக்கல இந்த ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற கண்டிஷன், அதாவது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதே மாதிரி ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். டெம்பரேச்சர், ப்ரெஷர், வெப்பம் மற்றும் நமக்கு இங்கே பயன்படுத்தக்கூடிய கேட்டலிஸ்ட் வினைவேக மாற்றி, ப்ரெஷர், அழுத்தம், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஜென்ரலாக கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தவறு. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஒரு மீள் வினையின் ஏதேனும் ஒரு விளை பொருளை அவ்வப்பொழுது நீக்கும் பொழுது வினையினுடைய விளைச்சல் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான், இது வந்து கரெக்டு. ஏன் இது வந்து கரெக்டு சார் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், ஏ அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது, இது கூட பின்ற ஒரு பொருளை சேர்த்துறீங்க, இது ரெண்டும் என்ன ஆகுறாங்க, ஈக்லிபிரியத்தில் அட்டைன் ஆகுறாங்க. இந்த ஈக்லிபிரியத்தில் அட்டைன் ஆகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஏபி இது வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகுது. இது ஃபார்மேஷன் ஆகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏபியை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், இங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த பக்கம் மீண்டும் இந்த பக்கம் ரியாக்ஷன்ஸ் வந்து போகாமல் நம்ம தடுக்கலாம். இங்கே நம்பரை வந்து குறைச்சிட்டே இருக்கிறப்ப இந்த பக்கம் ரியாக்ஷன் மீண்டும் ஏபியாக மாறாமல் நம்மளால் தடுக்க முடியும். அதனால் இது வந்து பீரியாடிக்கலாக நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். pH தாளை ஒரு கரைசலில் நனைக்கும் பொழுது மஞ்சளாக மாறுகின்றது எனில் அக்கரைசல் காரத்தன்மை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. pH பேப்பரை வந்து ஒரு கரைசலை டிப் பண்ணுறீங்க, அது யாராக மாறுறாங்க, எல்லோவாக மாறுது. எல்லோவாக மாறிச்சுன்னா அந்த சொல்யூஷன்ஸ்க்கு வந்து பேசிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நமக்கு சரிதான். pH பேப்பர் வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து டிப் பண்ணும் பொழுது நமக்கு எல்லோவாக மாறிச்சுன்னா அது வந்து பேசிக் சொல்யூஷன் தான். இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம யாரை சொல்லலான்னாக்கல நிறங்காட்டிகள் நமக்கு பாட புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா pH பேப்பர்ஸ் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. pH பேப்பர்ஸ் யார் என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்றது இந்த குறிப்பிட்ட லெசனில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும், அதை பார்த்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ. நான் உங்கள் அசோகன். அன்அகாடமியில் வந்து சயின்ஸ் எஜுகேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இது என்னுடைய ரெஃபரல் கோடு அசோகன் MSc அப்படின்றது. நீங்கள் அன்அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணும்பொழுது இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பேமெண்ட்லேருந்து 10% ஃபீஸ் வந்து குறையும் அப்படின்ற தகவலை சொல்லிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு வாட்சிங்.